வணக்கம் மக்களே. நான் உங்க மியா ரோஷி சவுதி அரேபியாலேருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம எல்லாரும் ஒரு கதை கேட்டு ரொம்ப நல்லாச்சு. இன்னைக்கு ஒரு ஷார்ட் ஸ்டோரி எல்லாரும் கேட்போமா? இந்த கதையோட தலைப்பு என்ன தெரியுமா? பொட்டேட்டோ, எக், காஃபி பீன்ஸ். ஆமாங்க, கரெக்டாக தான் கேட்டீங்க. அதுதான் இந்த கதையோட ஒரு தலைப்பு. ஒரு குடும்பம் வசிச்சு விடாங்க. அந்த குடும்பத்தில் மொத்தம் 3 பேர், அம்மா, அப்பா, ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ரொம்ப நேரமா ஏதோ ஒரு சிந்தனையிலையும் ஏதோ ஒரு கவலையிலையும் ஆழ்ந்திருக்க மாதிரி தெரியுது. அம்மா அங்க கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பாவும் அந்த பொண்ணை ரொம்ப நேரமா கவனிச்சு பார்த்துட்டே இருக்காரு. என்னாச்சு இந்த பொண்ணுக்கு, ஒரே சோகமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தள்ளி நின்று பாக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கிட்ட வந்து என்னடா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு கிட்ட வந்து கேக்குறாங்க. அந்த பொண்ணு, இல்லப்பா, ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த பிரச்சனை ரெடியாவே இருக்கு. இந்த மாதிரி வாழ்க்கையில எப்பவுமே மாறி மாறி ஏதோ ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு, என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில அந்த பொண்ணு சொல்றா. இதை கேட்டோன்னு அப்பா சிரிச்சுக்கிட்டே இருந்தவங்க கிச்சனுக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் 3 பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அடுப்புல வைக்கிறாங்க. 3ஐயும் கொதிக்க வச்சு 3லயும் ஒவ்வொரு பொருள் போடுறாங்க. என்னென்ன பொருள் தெரியுமா? ஃபர்ஸ்ட் இதுல பொட்டேட்டோ போடுறாங்க, செகண்ட்ல எக் போடுறாங்க, 3ஆவதுல காஃபி கொட்டைகளை போடுறாங்க. இத பார்த்துட்டு ஒன்னும் புரியாம அந்த பொண்ணு, என்னப்பா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி கவலையா இருந்துச்சு. அப்பா நம்ம என்ன சொன்னோம், அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நமக்கு ஒண்ணுமே புரியலையே, ஏற்கனவே நம்மளை சுத்தி பல பிரச்சனை, இதுல அப்பா வேற அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு பார்த்துட்டு இருந்தா. அப்பா சிரிச்சுக்கிட்டே, முழுசா பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பக்கத்துல நிப்பாட்டி வச்சுக்கிட்டாங்க. ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. அப்பாவும் பொண்ணுமா சேர்ந்து அந்த 3ஐயும் பாயில் பண்ணி முடிச்சிட்டாங்க. பாயில் பண்ணதை என்னன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா, முதலானது பொட்டேட்டோ. பொட்டேட்டோ ரொம்ப சாஃப்டாவே வெந்திருந்துச்சு. செகண்ட் எக்கும் வந்துட்டு ஹார்டா இருந்த அந்த ஷெல்லை வந்து எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா ரொம்ப சாஃப்டா ஒரு எக் ரெடியா இருந்துச்சு. 3ஆவதா காஃபி பீன்ஸ். சூப்பரா ஒரு காஃபியும் ரெடியா இருந்துச்சு. சுடுதண்ணில போட்டோன்னே அந்த காஃபி பீன் அதோட அரோமாவை வெளியே விட்டு நல்ல ஒரு வாசனையோட கமகமன்னு செம்மையா ஒரு காஃபி ரெடியா இருந்துச்சு. அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே, என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. அப்பா சொன்னாங்க, பொட்டேட்டோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரொம்ப சாஃப்டா இருந்துச்சு. ஆமா தானம்மா அப்படின்னாங்க. ஆமாப்பா அப்படின்னா. ஆனா இத கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னால எப்படிமா இருந்தது அப்படி சொல்லி கேட்டாங்க. ஹார்டா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொன்னான். இப்போ சாஃப்டா இருந்ததுப்பா. அடுத்ததா எக் எடுத்து பார்த்தாங்க. முதல்ல லிக்விடா இருந்த எக்கு இப்போ சாஃப்டா ஒரு ஷேப்புக்கு வந்து சேர்ந்திருந்தது, சாலிட் ஆயிடுச்சு. அடுத்ததா காஃபி பீன் கொட்டையா வாசனை கம்மியா இருந்தது. இப்போ ரொம்ப வாசனையா நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு சொல்ற அளவுக்கு காஃபி பீன் ரெடியா இருந்துச்சு. அப்பா சொன்னாங்க, இந்த 3க்கும் அந்த தண்ணி சூடும் கொடுத்த ப்ராப்ளம் தாமா அது எல்லாத்தையும் பண்படுத்தி செம்மையாக்கி இருக்கு. அந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு தினசான பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் எல்லாமே எல்லாத்தையும் ஒரு பண்படுத்தும். அதே மாதிரிதான் இந்த பொட்டேட்டோவையும் இந்த எக்கையும் நம்ம காஃபி பீனையுமே ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஷேப்பாக்கியிருக்கு. எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடியது தான். ஆனா அந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டு கையாளுறோம் அப்படிங்கிறது தான் வித்தியாசப்படுது. இப்போ இந்த பொட்டேட்டோ, இந்த எக்கு, இந்த காஃபி பீன் மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பிரச்சனைகள் வரதான் செய்யும். இந்த பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை, அந்த பிரச்சனை முடிஞ்சா அதுக்கு அடுத்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில நம்ம ரொம்ப சில பேர் வந்துட்டு ரொம்ப நம்ம ஸ்டபன் அப்படின்னு நினைச்சு சுத்திட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை தேவைப்பட்டு அவங்க சாஃப்ட் ஆயிடுவாங்க. நம்ம ஒண்ணுமே இல்லை, நம்ம வேஸ்ட் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சூடு கிடைச்சோன்னே அவங்க வந்து சாலிடா செம்ம ஸ்ட்ராங்கா மாறி இருந்திருப்பாங்க. அதே மாதிரி எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசாம அந்த காஃபி பீன் மாதிரி இருந்தவங்க நல்ல வாசனையா எல்லாரையும் கூப்பிட்டு நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சத்தம் போட்டு சொல்ற அளவுக்கு மாறி இருந்திருப்பாங்க. அப்போ நீங்க யாரு? காஃபியா, இல்லனா எக்கா, இல்ல பொட்டேட்டோவா? நீங்க யாருன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம எல்லாத்துக்கும் இதே மாதிரி லைஃப்ல ப்ராப்ளம் வந்திருக்கும் இல்லைங்களா? நீங்க என்னவா மாறி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த ஸ்டோரி கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.